அஜித் கமல் வழியில நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு கூப்பிட வேணான்னு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகைகள்ல ஒருத்தரா வலம் வரவங்க தான் நடிகை நயன்தாரா. அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகைகள்ல ஒருத்தரா இருக்காங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர் நடிகைகளுக்கு புனைப்பெயர் கொடுக்கறது அப்படிங்கறது வழக்கம்தான். அப்படி கொடுக்கப்படக்கூடிய புனைப்பெயரை வச்சு நடிகர் நடிகைகளை கூப்பிடுவாங்க. உதாரணத்துக்கு இளைய தளபதி விஜய இப்போ தளபதி விஜய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. உலக நாயகன் கமல்ஹாசனை இப்போ கமலஹாசன் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. தல அஜித்த இப்போ ஏகே இல்லனா அஜித் குமார் அப்படின்னு கூப்பிடுறோம். கடவுளே அஜித் அப்படின்னு ரசிகர்கள் கூப்பிட்ட நிலையில, கடவுளே அப்படின்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு அஜித் அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. அதே மாதிரி கமல்ஹாசனும் தன்னை உலகநாயகன் அப்படின்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில நயன்தாராவும் தன்னை லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூப்பிட வேணாம் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. ஏன் அப்படி கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற காரணம் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? தென்னிந்திய சினிமாவுல நம்பர் 1 நடிகையா வலம் வரக்கூடிய நயன்தாராவ லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூப்பிடுறது வழக்கம். இனிமே தன்னை நயன்தாரா அப்படின்னு கூப்பிட்டாலே போதும், லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பா அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில, ஒரு நடிகையா வெற்றி அப்புறம் சந்தோஷத்தோட இந்த பாதைக்கான எல்லா ஆதாரங்களுக்கும் நன்றி. என்னோட வாழ்க்கை திறந்த புத்தகமா இருக்குது. என்னோட வெற்றியில உங்களோட பங்கு முக்கியமானது. என்ன உங்களோட தோள்ல சாய்ச்சு பாராட்டுனதோட, இக்கட்டான சூழல்லயும் என்ன நீங்க தூக்கி நிறுத்தவும் பண்ணியிருக்கீங்க. என்ன லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூப்பிட்டு வந்தீங்க. உங்களோட அன்பு அப்புறம் ஆதரவு மூலமா கிடைச்ச இந்த பட்டத்துக்கு நான் கடமைப்பட்டுருக்கேன். இனிமே வரக்கூடிய காலங்கள்ல நயன்தாரா அப்படின்னு கூப்பிட்டாலே போதும். ஒரு நடிகைக்கு பட்டமும், விருதுகளும் முக்கியம் தான். இருந்தாலுமே கூட என்னோட பேர் தான் எனக்கு எப்பவுமே நெருக்கமான ஒண்ணு. எப்பவுமே உங்களுக்கான சந்தோஷத்துல என்னோட கடின உழைப்பு இருக்கும். நம்மள இணைக்கிறது சினிமா தான். அத நாம எல்லாருமே சேர்ந்து கொண்டாடிக்கிட்டு தான் இருப்போம். அன்பு, மரியாதை அப்புறம் நன்றியோட நயன்தாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.